டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி உள்ளிட்ட 46 பேர் போட்டியிடுகின்றனர். நாளை பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சியை கைப்பற்ற தீவிரமாக களம் இறங்கியுள்ளன. இந்த தேர்தலை ஆம் ஆத்மிக்கு சமாஜ்வாதி கட்சியும் திரிணாமுல் காங்கிரசும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த முறை காங்கிரஸ் முக்கிய கட்சிகளின் கூட்டணியின்றி தனியே களம் இறங்குகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காலநிலை மாற்றம் குறித்த 3வது உச்சி மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். காலநிலை மாற்றம் குறித்து மாணவர்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழலியல் மன்றங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வயநாடு, திருவண்ணாமலை நிலச்சரிவை சுட்டிக்காட்டிய அவர் காலநிலை மாற்றத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் மலை வழிபாடு பிரச்சினை தொடர்பாக தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக பிரச்சினை எழுந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்போம் என்ற பெயரில் இந்து அமைப்புகள் இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. மேலும் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காடேஸ்வரா, சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதேபோல் கோவை, திருப்பூர், நெல்லை, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கும், மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு விரோதமாக அரசு நடந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படம் குறித்த அப்டேட்டுகளை படக்குழு நாள்தோறும் வெளியிட்டு வருகிறது. தற்போது படத்தின் அன்சின் கிளிக் காட்சி ஒன்று இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் சூப்பர் லைட்டிங்கில் அஜித், த்ரிஷா கியூட்டாக காட்சியளிப்பது கண்டு ரசிகர்கள் கமெண்ட்டுகளை அள்ளி தெளிக்கின்றனர். இதன் மூலம் படத்தை பார்க்க வேண்டும் என்ற ரசிகர்களின் ஆவலை படக்குழு எகிரச் செய்துள்ளது. மக்களின் பணம் மக்களுக்கே சேர வேண்டும் என்பதுதான் மோடி மாடல் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுமார் 40 லட்சம் கோடி ரூபாய் பணம் மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், 21ஆம் நூற்றாண்டில் நமது வரலாற்றை தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் ஏழைகளுக்கு சென்றடைவதை பாஜக அரசு உறுதி செய்துள்ளதாகவும், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திமுக MP TR பாலு தொடர்ந்த வழக்கில் ஜூனியர் விகடனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக அவதூறு செய்தி வெளியிட்டதற்காக ஜூனியர் விகடன் மீது 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு TR பாலு வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஜூனியர் விகடனுக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது. தமிழக அரசு ஆளுநர் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் போக்கால் மக்கள்தான் பாதிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.
தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களை அனுமதிக்காமல் தாமதம் செய்து வருவதாக ஆளுநர் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இருப்பது மாநில அரசின் செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாக குறிப்பிட்டதுடன் ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளாவில் நாளை பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று புனித நீராட பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங், அகிலேஷ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் ஏற்கனவே புனித நீராடியது குறிப்பிடத்தக்கது. சீமான் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க தயாராக இல்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பெரியார் சிலையை அவமதித்தது குறித்து கண்டனம் தெரிவித்தார். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். எட்டு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ வரும் 16ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தெரிவித்துள்ளது. வைகோவின் உதவியாளர் பிரசாத் யூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆட்களை சேர்த்த புகாரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை KK நகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசார் அவரது வீட்டிற்கு சீல் வைத்துள்ளனர். ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தின் பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவுண்டமணி தனக்கே உரிய பாணியில் பேசி ரசிகர்களை தெறிக்க விட்டுள்ளார். உள்ளூர் முதல் ஹாலிவுட் வரையில் உள்ள ரசிகர்களுக்கு நன்றி என கவுண்டமணி கூறிய போது ரசிகர்கள் சிரித்து மகிழ்ந்தனர். போஸ்டரில் கவுண்டமணி மாசாக உள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.